எடப்பாடி வர்சஸ் விஜயா மாறி போகுது. ஏன்னா இப்போ சரி எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் இப்படி பேச தீர்ந்து போன கட்சிங்க அது. தீர்ந்து போன கட்சியிலேருந்து சார் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் வந்து கூட்டிட்டு இருக்காங்க. எது சார் அதனால தான் தீர்ந்து போச்சு. அதாவது 25 பேர் இந்த பக்கம் வந்துட்டான் பாருங்க, அந்த கட்சி முடிஞ்சதுங்க. அதாவது நான் என்னன்னா, அது எனக்கு ஒன்றும் அந்த கட்சி மேலே ஒரு வக்கரமோ அது மேலே கோபம் இல்லை. நல்ல கட்சி, அது நல்லா இருக்கணும்னா எடப்பாடி தலைமையிலேருந்து விலகணும். அவர் விடாப்புடியா அடம் பிடிச்சிட்டு என்ன தவிர யாரையும் விடமாட்டேன்றார் பாருங்க. இல்லை சார், இப்போ எடப்பாடி தாண்டி வேற யார் இருக்கா கட்சியில்? எவ்வளோ பேர் இருக்காங்க. புது ரத்தம் வரட்டமாங்க. ஏன் புதுசாக நேபாளத்தில் 25 வயசு பையன் பிரைம் மினிஸ்டர் ஜெயிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 10-11 தோல்வியை சந்திச்சிட்டீங்க. உங்களால் இந்த கட்சியை முன்னோக்கி கொண்டு போக முடியல, உங்களால் பின்னோக்கி தான் கொண்டு போக முடியுது. போன முறை 66 எம்எல்ஏ அதிமுகவுக்கு, இந்த வாட்டி அது 47 ஆச்சு. அடுத்த வாட்டி அது 27 ஆகலாம், 20 ஆகலாம். அப்போது ஒரு வெற்றியை தேடி தரக்கூடிய தலைவராக எடப்பாடி இல்லை. அது அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுது. அப்போ தலைமை மாறணும்னு கேட்குறான். ஆனால் இவர் அதுக்கு ஒத்துக்கணும் இல்லை, இவர் ஒத்துக்கல. ஸோ என்னை கேட்குறீங்களா, தலைமை மாற்றணுன்றீங்களா, உங்களை கட்சியை விட்டு நீக்கிடுவேன். இப்படி எவ்வளவு பேரை நீக்க முடியும்? சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.